நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த கூலி படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதைன்னு சொல்லிக்கிறேன். சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து ஜென்ரலாக மந்த்லி ஒரு படம் கூப்பிட்டு போவார். ஓகேவா? சப்போஸ் மந்தோட ஸ்டார்டிங்கில் படம் ஆல்ரெடி போயிட்டோம். அந்த மந்த் சப்போஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த படத்துக்கு மறுபடியும் தியேட்டர் தான் போகும். ஏன்னா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறவர் என்றைக்குமே ஒரு எக்ஸப்ஷனாக இருந்திருக்காரு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு படம் பார்க்க வேண்டிய இடத்துல 2 படம் எனக்கு பார்க்க முடியும். ஸோ என்றைக்குமே இன்னைக்கும் எப்போவுமே சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறவர் கண்டிப்பாக ஒரு எக்ஸப்ஷன் தான், அதில் மாற்ற கருத்தே இல்லை. ஸோ கூலி படம், இந்த படத்தோட தம்ப்நெயில் கிரியேட் பண்ணும்போது நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னடா போடுறது? ஏன்னா இதில் நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்காரு, அதுக்கப்புறம் சத்யராஜ், அமீர் கான், அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசன், அப்புறம் இந்த கிரேட் நாகார்ஜுனா, அதுக்கப்புறம் சௌபின், அப்படி பெரிய ஒரு திரைப்பட்டாளமே இருக்குது. எப்படி நான் இத்தனை பேரையும் அந்த தம்ப்நெயிலில் வந்து ஃபிட் பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. தம்ப்நெயிலில் நான் அவங்களுக்குலாம் எவ்வளோ இடம் கொடுக்குறேனோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு இடம் தான் அவங்களுக்கு படத்துலேயும் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அமீர் கான் அப்படிங்கிறவர் வந்து இட்ஸ் அ கிரேட் ஆக்டர். ஹிந்தியில் பாலிவுட்டில் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார். அவரை வந்து சரியாக யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம கட்டப்பா சத்யராஜ், ஸோ அவரும் ஹீஸ் ஆல்சோ கிரேட் ஆக்டர், அவரையும் சரியாக இந்த படத்தில் பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த படத்தில் எப்படி இந்த கதை ரிவால்வ் ஆகுதுன்னா, சூப்பர் ஸ்டார், நாகார்ஜுனா, அதுக்கப்புறம் சௌபின், இந்த 3 பேர் தான் படத்தோட மெயின் கேரக்டர்ஸாக இருக்காங்க. அதில் சௌபின் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறனால அவர் கொஞ்சம் வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஆஸ் யூஷுவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது மேஜர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்குது. அவருக்கு தான் படம் பார்க்க போகிறோம். ஸோ அவர் தான் மேஜர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். இந்த படத்தோட ட்ரெய்லர் நம்ம வந்து நல்லா உத்து பார்த்தாலே படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நாகார்ஜுன் கேங் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக பண்ணுறாங்க. சத்யராஜ் வந்து ஏதோ கண்டுபிடிக்கிறாரு, அவரை கொண்டுடுறாங்க. அதுக்கு பழிவாங்க ரஜினிகாந்த் வராரு. சத்யராஜ் ஃப்ரெண்ட் தான் ரஜினிகாந்த், சத்யராஜோட பொண்ணு தான் ஸ்ருதிஹாசன். இப்படிங்கிறத அவங்க ட்ரெய்லர்லேயே க்ளீனாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் படத்தோட கரு, ஹோல் ஸ்டோரி இதுதான். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம முன் வைக்கிற சில கேள்விகள் இந்த படத்துலேயும் இருக்குது. ஸோ முதல் கேள்வி, சத்யராஜ் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் சேர் ஒன்று க்ரியேட் பண்ணுறாரு. அந்த எலக்ட்ரிக் சேரில் டெட் பாடி வச்சா அது வந்து கரண்ட்னால அதை வந்து நம்ம சாம்பலாக கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி அவர் கவர்மெண்ட்டில் காட்டுறாரு. கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இது ஒரு தப்பான ஆள் கையில் போனால் பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் கடப்பில் போயிடுது. ஒரு பாயிண்டில் நாகார்ஜுன் வந்துட்டு அவர் ஒரு பெரிய கேங்ஸ்டர். ஸோ ஒரு வாட்டி ஸ்கெட்ச் போட்டு சுற்று போடுறாங்க. அவர் எல்லாரையும் கொண்டு அங்கேயும் தப்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாடியெல்லாம் நான் வந்து டிஸ்போஸ் பண்ணணும், இல்லைனா பிரச்சனை ஆகிடும். அப்படிங்கும்போது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அவன் பையன் சொல்ல, அவரை போய் ரீச் அவுட் பண்ணிவிட்டு எனக்கா நீ இதை பண்ணணும்னு சொல்லி மிரட்டி பண்ண வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சத்யராஜ் வந்து இது ஃபுல் டைம் வேலையாக பண்ண வைக்கிறாரு, நிறைய காசும் கொடுக்குறாரு. ஓகே, இந்த ஃபுல் டைம் வேலையாக பண்ண வைக்கிற சீன்ஸ் ஓகே, அதில் வந்து ஒரு ரீசன் சொல்கிறாங்க ஓகே. ஆனால் அதுக்கான லிங்க் ஒன்று கொடுக்குறாங்கல்ல. ஸோ நிறைய பேரை கொண்டுட்டேன், அவங்க ரெட் பாடி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சீனி ரெலவன்ஸ் இல்லை. ஏன்னா இவர் தான் கொண்டார் அப்படிங்கிறது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, இல்லை ஏதாவது அப்படி எவிடன்ஸ் இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ ஏதோ கேங்ஸ்டர்ஸ் இல்லை ரவுடிங்க சண்டேல இறந்துட்டாங்க அப்படிங்க வருமே தவிர இவரை தேடி யார் வர போகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பெருசாக பதில் இல்லை. இல்லை இவர் போலீஸ் என்கவுண்டர் லிஸ்ட்டில் இருக்கார், அப்படி ஏதாச்சும் ஒரு கதை இருந்தால் கூட பரவாயில்ல. அப்படி எதுவுமே இல்லை. ஹோல் படத்தில் காக்கி சட்டை எங்கேயுமே காட்டல. ஒரு பாயிண்டில் வந்து சௌபின் ஸ்ருதிஹாசன் தோத்துட்டே போவார், கார் வந்து ஒரு பேரிகேட்டில் அடித்து கவுந்துரும். அந்த இடத்துல அவர் நடு ரோட்டில் அவர் வந்து ஸ்ருதிஹாசனை போட்டு அடிப்பார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ரவுடி மற்றவங்கெல்லாம் போட்டு அடிப்பார். ஒரு போலீஸ் கூட அந்த இடத்துல காட்டிருக்க மாட்டாங்க. அது ரோடு, மெயின் ரோட்டில் நடக்கும், யாருமே வந்துருக்க மாட்டாங்க. ஸ்ருதிஹாசன் அந்த இடத்துல அடிவாங்கி நின்றுட்டே இருப்பாங்க, தவிர ஓடணும் தோணவே தோணாது. கடைசி அவன் வா போகலாமா சொல்கிற வரைக்கும் அவங்க நின்றுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் சண்டை நடக்கும், ட்ரெயின்குள்ளே சண்டை நடக்கும், அப்படின்னு நிறைய சண்டை நடக்கும். எங்கேயுமே ஒரு போலீஸோ ஒரு காக்கி சட்டையோ காட்டியே இருக்க மாட்டாங்க. இந்த கேங்குள்ளே நிறைய இன்ஃபார்மர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேரை காட்டே இருப்பாங்க. அது மட்டும் என்ன சொல்லிட்டே இருப்பாங்க, நீ இன்னொரு வாட்டி பண்ணால் எல்லா டிபார்ட்மெண்ட் உள்ளே போந்துடும். அவங்க ஆல்ரெடி எத்தனையோ பேரை கொண்டுட்டு இருக்காங்க, அப்பயும் டிபார்ட்மெண்ட்லாம் உள்ளே வரல. ஸோ அது சும்மா வந்து நம்ம இதை காட்டலன்னா அதை கேள்வி வருங்கிறதுக்காக காமிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த விஷயங்கள் எல்லாம். ரெண்டாவது, இவங்க வந்துட்டு அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸோட பிளட்டெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க ஹார்ட் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் டிராஃபிக்கிங் பண்ணுறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் அவங்க பாடியை இந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்க அங்கே இருக்கிற கூலிங்க எல்லாமே வந்து ஆஃபென்ஸா, அங்கே செலக்ட் பண்ணுற எல்லாருமே ஆஃபென்ஸ், அவங்களாம் வீடே கிடையாதா? அப்படி ஒரு லாஜிக் எடுத்தால் கூட எப்படி ஸ்ருதிஹாசன் பேர் லிஸ்ட்டில் வரும்? ஏன்னா அவனுக்கு வந்து 2 தங்கச்சி இருக்காங்க, அப்பா இருக்காங்க, கண்டிப்பாக சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி வந்து ஆஃபன் ஆவாங்க?
சப்போஸ் அவங்க ஆஃப் இல்லைன்னா மற்ற நிறைய பேர் ஆஃப் இல்லாமல் இருந்திருப்பாங்கல்ல. ஒரு போலீஸ்காரனே ஃபஸ்ட் சீனில் கட்டி தொங்க விட்டுருவாங்க. ஓகேவா? அது வந்துட்டு அது ஒரு பிரச்சனையே ஆகாது. அப்போ அந்த பிரச்சனை ஆகலையா நாளைக்கு கேள்வி வருங்கிறதுக்காக ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணனா நாளைக்கு கேள்வி வரும் அப்படிம்பாங்க. சரி, எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணால் இந்த போலீஸ்காரனை காலையில் சொல்லி எங்கள் வீட்டில் யாரும் கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா? வீட்டில் போய் எங்கள் ஒய்ஃபையும் பொண்ணையும் கொண்டுட்டாங்க மாதிரி அவங்க சீனில் காட்டுறாங்க. சரி, ஓகே. மற்றவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, உறவினர் விட்டுறாரு, அவங்க கேஸை போட மாட்டாங்களா? இல்லை போலீஸ் மேலே கேட்ச எல்லாம் சும்மா இருப்பாங்களா? ஸோ இதெல்லாம் அப்படியே ரொம்ப லூசென்ஸாக படத்தில் விட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சத்யராஜ் வந்து ஒரு பாயிண்டில் ஒரு விஷயம் கண்டுபிடிப்பார். அது சௌபினுக்கு தெரிய வந்தோன்னா சௌபின் வந்து அவரை கொள்றாரு அப்படிங்கிறதான் சீன். சத்யராஜ் என்ன கண்டுபிடிச்சாரு? சௌபின் போலீஸ் அப்படிங்கிற கண்டுபிடிச்சாரா, இல்லை இவங்க பண்ணுற வந்து ஹார்ட் டிராஃபிக்கிங் அப்படின்னு கண்டுபிடிச்சாரா, என்ன கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற கேள்விக்கு பெருசாக இந்த படத்தில் வந்து ஒரு பதில் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் ஹார்ட் டிராஃபிக் தான் கண்டுபிடிச்சார் அப்படின்னு வச்சுங்களேன், அவர் இடத்துல எங்கே போவார்? ஏன்னா இவங்க யாருக்கெல்லாம் வந்து ஹார்ட்டை தேடி வைக்கிறாங்களோ அந்த எல்லா பாடியுமே இவர் தான் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக? அப்போ இவரும் தான் ஜெயிலுக்கு போகணும். அதை ஃபஸ்ட்டிலே நாகார்ஜுன் சொல்லியிருப்பார், நான் உள்ள போனால் நீயும் உள்ளே போ அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த என்ன கண்டுபிடிச்சாரு, அதனால யாருக்கு என்ன பயன், அவரையும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறாரு. இந்த கேள்விகள்லாம் படத்தில் இருக்குது. ட்ரெயிலர் பார்க்கும்போது நான் சத்யராஜ் வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட், அவர் இதுக்குள்ளே போயிட்டு இன்ஃபில்ட்ரேட் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவர் காசுக்காக அதெல்லாம் பண்ணுறாரு. வேறு காசுக்காக மட்டும் இல்லை, அவங்க பொண்ணை கொன்று அப்படி மிரட்டும் போது பயந்தே பண்ணுறாரு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சௌபின் காதில் ஒரு விஷயம் சொல்லுவார். சௌபினை கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க. சௌபின் காதில் ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் சத்யராஜ் இறந்து போவார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேர் தான் இருக்காங்க. நேரே சொல்லிருக்கலாம், ஒரு பஞ்ச் லைனுக்காக கிட்ட போய் காதெல்லாம் சொல்கிறாரு. சரி, ஓகே, அது ஒரு பஞ்சு சீனாக நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா 2 பேர் எடுத்து என்ன ரகசியம் டேட்டாவே சொல்லியிருக்கலாமே. ஸோ ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க, சீன் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதை பார்த்தோன்னு ரஜினி கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, உங்கள் காதில் என்ன சொன்னார், உங்ககிட்ட என்ன பேசுனீங்க, இதுதான் கேட்குறாங்க. ஓகேவா? காதில் நான் சொன்ன மாதிரி காதில் சொன்னாங்க எதுவும் இல்லை. பட் ஸ்டில் ஓகே. இந்த கேள்வியை நாகார்ஜுன் கேட்கல. உங்கள்கிட்ட அவன் என்ன சொன்னான், அவன் என்னத்தை கண்டுபிடிச்சான், அந்த டாக்குமெண்ட்ஸை என்ன அப்படின்னு சொல்லி நாகார்ஜுன் கேள்வி கேட்கல. அதே நாகார்ஜுன் கிளைமே சொல்லுவாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எனக்கு தேவையில்லை, அவன் எடுத்து போன பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி டைலாக் அவரே சொல்லுவார். இன்னொரு லைன் ஆட் பண்ணிருப்பாங்க, இவங்க பண்ண ஹார்ட் டிராஃபிக்கிங் சிண்டிகேட்டுக்கே தெரியாது அப்படின்னு லைன் ஆட் பண்ணிருப்பாங்க. நான் நம்புறேன். அப்படி தான் சொன்ன மாதிரி ஞாபகம் எனக்கு. சப்போஸ் அப்படி சொல்லிருந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய சிண்டிகேட்டே தெரியும் அப்படி ஒரு விஷயம் பண்ணலாம். சப்போஸ் சிண்டிகேட்டுக்கு அது தெரியும் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ படத்தோட கிளைமேக்ஸில் ரஜினி என்ன சொல்லுவார்னா, என்னோட கூலிங் எதுவுமே நடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் கேங்கில் அவர் அடியெல்லாம் நிற்கிற மாதிரி காட்டுவார். இவன் கூலி தான் மொத்தமாக அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க, மொத்தமாக அவங்க தான் கொண்டு தள்ளிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கும் பெரிய ரெலவன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு காசுக்காக தான் பண்ணுறது, சுஸ்திகாசும் அதே வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ காசுக்காக தான். ஸோ இந்த காசெல்லாம் அவங்க எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஸோ டாக்டர்ஸுக்காக. ஸோ நிறைய லூசன்ஸ் இருக்குது படத்தில், அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் அந்த படத்தோட கதையை பார்த்தோன்னா, லைக் பேட்டைக்கும் இந்த படத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே கதை தான். சசிகுமாரோட பையனை காப்பாற்ற ஹாஸ்டல் வார்டனாக வருவார். இந்த சத்யராஜோட பொண்ணுங்களை காப்பாற்ற அவர் வந்துட்டு ஒரு மேட்ச் வச்சு நடத்துவார். சின்ன வேரியேஷன் என்னன்னா, அந்த 3 பொண்ணில் ஒரு பொண்ணு ரஜினியோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சத்யராஜ் படத்தில் காமிச்சிருப்பாங்க. அது பெரிய சஸ்பென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா அந்த சீனுக்கு ஒரு இம்பாக்டே இல்லை. சப்போஸ் ரஜினியோட பொண்ணு தான் தெரிஞ்சாலும் வா அப்படியா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அது ஒரு நார்மல் சீனோட தான் போகுது. பட் இது எனக்கு என்ன ஞாபகப்படுத்துச்சுன்னா, ரொம்ப 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 வருஷம் முன்னாடி மம்முட்டி நடித்த கௌரவர் அப்படின்னு படம் இருக்குது. அதில் இந்த மாதிரி தான் மம்முட்டியோட கேங் வந்து ஒரு ரவுடி கேங்கு, ஒரு வில்லன் கேங்கு, ஒரு போலீஸ் இருப்பார். அவங்களாம் ஜெயிலுக்கு போவாங்க, அவங்க வாழ்க்கை பிரச்சனையாகவும் திரும்ப வந்து அந்த போலீஸை அவங்க கொலை பண்ணுவாங்க. அவருக்கு ஒரு 3 பொண்ணுங்க. சாகும்போது மம்முட்டி சொல்லுவார், இந்த 3 பொண்ணில் ஒரு பொண்ணு உன்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்துருவார். அந்த 3 பொண்ணை காப்பாற்ற தன் ஃபேமிலிகிட்டே தன் அப்பாட்ட அண்ணாட சண்டை போட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறது தான் அந்த படத்தோட கதை. ஸோ அங்கேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எனக்கு இந்த படத்தில் தோணுச்சு. ஸோ ஒன்று பேட்டாச்சு, ஒன்று இந்த கௌரவர் ஆச்சு. மேபி கௌரவெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டேன். பட் பேட்டையோட கதை எனக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு இந்த படத்தில். அதுக்கப்புறம் பேட்டளவுக்கு மாசான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பேட்டை வேறு லெவலில் இருந்துச்சு. அந்தளவுக்கு மாஸ் எனக்கு ஃபீல் ஆகலை கூலியில், ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் ஒன்று. ஸோ சார்லி யார் இந்த படத்தில்? சார்லிக்கும் சத்யராஜுக்குமான கனெக்ஷன் என்ன? சார்லி எப்படி சத்யராஜ் சர்வ் பண்ணுறாரு, அவங்க எங்கே மீட் பண்ணாங்க, அவங்களுக்கான பேக்ரவுண்ட் என்ன, அது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. சுதிஹாசன் பார்த்ததுலேருந்தே ரஜினி மேலே பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. ஏன் கோவத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. ஏன்னா அந்த சீன் அவங்க காமிச்சதே இல்லை. ஒரு சீனில் எங்கள் அத்தை தான் இது, ஆனால் அவங்கள மாமா கூப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்லி சீன் காட்டுறாங்க. அந்த சீனுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பயங்கரமாக வருத்தப்பட்டோம் இல்லை, ஐயோ ரொம்ப ஃபீல் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அந்த சீன் எதுக்குன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரில. அது 2. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் கோவமாக இருக்காங்க, என்ன ரீசன்னால், ரஜினி அப்படி என்ன பண்ணார் அப்படிங்கிற எந்த விதமான விஷயமும் இல்லை.
ஒரு பேக்கேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து ட்ரக்ஸ் எல்லாம் தான் வந்து ஸோ முதல்ல என்ன சொல்கிறாங்களோ அந்த பொட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த கூலிக்காரங்க வேலை. அந்த கூலியை தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ரஜினி வந்து ஒன் ஆஃப் த கூலி அதில். ஸோ அந்த இடத்துல வச்சு என்ன ஆகுதுன்னா, அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்துட்டு ஒரு ட்ரக்ஸ் ப்ரௌன் சுகர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ண வராங்களாம். நான் கேள்விப்பட்டதே இல்லை. எந்த ஊர்லேயும் வந்துட்டு இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு கூலிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், இல்லைனா ஒரு மேன் பவர் ஏஜென்சி இருக்கும், ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், இந்த கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறாங்க, இதுதான் அவங்க வேலைன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது தலையை விட்டுட்டு பாலையும் அரெஸ்ட் பண்ண வராங்க. சரி, இது வந்து இவங்களோட ஒரு மாஸ்டர் பிளான், நிறைய பேர் அதை பேரை சொல்லி அவங்க வந்து இது பண்ணும் அப்படிங்கிறதுக்கானா கூட அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அங்கே ரஜினி எல்லாரையும் கொண்டுடுறாரு. கிட்டத்தட்ட 100 கூலிகளில் என்னால் 19 பேர் தான் காப்பாற்ற முடிஞ்சுது அப்படிங்கிறாரு. அந்த ரஜினியை பார்த்து இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. ஸோ கிளைமேக்ஸில் அமீர் கான் வராரு. ஸோ அமீர் கான் என்ட்ரி அப்படிங்கிற நான் கிட்டத்தட்ட ஒரு ரோலக்ஸ் லெவலில் எதிர்பார்த்தேன். பயங்கரமாக இருக்க போதுன்னு நினச்சோன்னா, அது வந்து ரோலக்ஸ் எந்த அளவுக்கு ஹைப்பாக இருந்துச்சோ அது ஒரு நேர் ஆப்போசிட்டாக இருந்துச்சு. அமீர் கான் என்ட்ரி ரொம்ப 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 நார்மலாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து வாவ் ஃபேக்டரோ இல்லை ஒரு கூஸ்பன்ஸ் மொமெண்ட்ஸோ அப்படி எதுவுமே அந்த சீனில் நம்மளுக்கு வரல. அதுக்கப்புறம் அவர் ஃபேன் பாய் மாதிரி நீங்கள் தான் பயங்கரமாக லேபிள் லீட்டர் ஆச்சு சொல்லி அவர் ரஜினியை புகழ்த்துற மாதிரி தான் சீன் வச்சுருப்பாங்க. அது ஏன் வச்சாங்க அப்படின்னு தெரில. ஒரு பாயிண்டில் சொல்கிறார், நமக்குள்ளே இன்னொரு கணக்கு இருக்குது, நீ என் ஃப்ரெண்டை கொண்டுட்ட, அந்த கோவம் மேலே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஃப்ரெண்டை கொலை பண்ண கோவம், ஃப்ரெண்ட் அப்பாவை கொலை பண்ண கோவம் வராதா? ஸோ அந்த கேள்விக்கும் இந்த படத்தில் பதில் இல்லை. தேட்ஸ் ஓகே. பட் ஸ்டில் அங்கே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காமிச்சு நீ என் கூட இரு, நான் தான் தென்னை ரைட் ஹேண்டாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் போய் அப்பட சொல்கிறாரு, என் கூலிங் எதுவும் ஆகக்கூடாது, ஆச்சுன்னா நான் அவங்களெலாம் தொலைச்சி கட்டுரு அப்படிங்கிறாரு. 100 பேரில் 19 பேர் தான் அவராக காப்பாற்ற முடிஞ்சது, கரெக்டாக? ஸோ மீதி அவரே சேர்த்து 20 மீதி 80 பேரை கொண்டிருக்காங்க. அந்த 80 பேரை கொண்டவங்களுக்கு இவங்க கொள்வது அவ்வளோ கஷ்டமான விஷயமா? அந்த மிஷின் கிட்டதெல்லாம் சுடும்போது ரஜினியை சுட்டுருக்கலாமே, கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இம்பேக்ட் எங்கே வந்துச்சு? ரஜினியை பார்த்து பயப்படுறதுக்கோ ரஜினியை பார்த்து அப்படி பண்ணுறதுக்கான இம்பேக்ட் வந்து சரி. ரஜினி அவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் அப்படின்னா சௌபின் சொல்கிற வேலை அவரையும் பண்ணார். அவர் அசால்ட்டாக வந்துட்டு சௌபினை தட்டி தூக்கியிருக்கலாமே. சரி, இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சௌபினுக்கு வேலை பார்த்தேன்னா லைக் அந்த இடம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரு தடவை நான் வந்து ஒன்று ஓவர்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுற சீன் வந்து ஜெயிலர் சீன் மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த கிளாஸ் போர் மேபி ஜெயில் ரெஃபரன்ஸ் அவரே வச்சிருக்கலாம். பட் அந்த சீன் எனக்கு ஜெயிலர் மாதிரியே இருந்துச்சு. இவன் பாஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி காமிக்க சீன் வந்து ஒரு ஆக்சுவலாக ஜெயிலர் இம்பேக்ட் தான் கொடுத்து. ஸோ நிறைய படத்தோட சீன்ஸ் வந்து எனக்கு இந்த படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக படம் எப்படி இருக்குது? நம்ம ஒரு ஹார்ட் கோர் ரஜினி ஃபேன் அப்படின்னா லைக் இந்த டைட்டில் போடுவோம்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினி போடுற அந்த ஒரு மொமெண்ட்டுக்காகவே அந்த ஒரு மொமெண்ட்டுக்காகவே நான் காசு கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த ஹார்ட் கோர் ரஜினி ஃபேன்னா கண்டிப்பாக தெரியல படம் பார்க்கலாம். ஏன்னா பயங்கரமான மொமெண்ட்ஸு, கிளாப்பிங் மொமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, சூப்பரான ஃபைட் எல்லாமே இருக்குது. பட் ரஜினி ஃபேன் அல்லாதவங்க, நார்மலாக படத்தை விரும்பி பார்க்குறவங்க, ஒரு நியூட்ரல் ஜெனரலாக போய் படம் பார்க்கணும் அப்படின்னு போகிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் அ $1 million கொஸ்டின். ஏன்னா நிறைய இடங்களில் ஒரு விறுவிறுப்பு கம்மியாச்சு, நிறைய விஷயங்கள் வந்து அந்தளவுக்கு எனக்கு சிங்க் ஆகலை அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா. இது வந்து ஒரு இந்த ஹைப் கொடுத்த அளவுக்கு படம் வந்து அந்தளவுக்கு ஒர்த் வாட்சிங்கா. ஏன்னா நாகார்ஜுன் பேசும்போது பாஷா படம் ஞாபகம் இருக்கா? 1 கூலி equal to 100 பாஷாஸ். Loki, thank you Loki. You're one of the best directors I've worked with. 100 பாஷாக்கு சம ஒரு கூலி அப்படின்னு சொன்னார். ஸோ அதெல்லாம் வந்து சத்தியமாக ஏற்றுக்க முடியாது. இன்னொன்று வந்து லோகேஷன் அடுத்த பேட்டியில் ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பார், எப்போவுமே ஜெனரலாக சொல்லுவார். நான் அன்றைக்கி சொன்னதே தான் திருப்பி மேபி இன் பெட்டர் வேர்ட்ஸ் சொல்கிறேன். டெஃபினட்டாக கண்டிப்பாக தியேட்டருக்குள்ளே வரவங்க டிசப்பாயிண்ட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களோட நீங்கள் என்ன அமௌண்ட் தியேட்டருக்கான இதில் பிளாக்ல எல்லாமே கொடுத்து உள்ள வரீங்களோ அதுக்கு போதுங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தான் போவீங்க. அது நான் கேரண்டி. 20 இல்லைன்னா எஸ் ஓகே, 120 இல்லை 250 இல்லை 300 400 வாட் எவர் காஸ்டஸ்
அந்த காசுக்கு நான் வந்து ஒர்த்தாக இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அதுவும் 100% ஆமாம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஸோ ஸ்டே டியூன் மெட்ராஸ் பாய்ஸ், லவ் யூ ஆல்.